கல்யாணி, சொல்லு. நான் வெளியே இருக்கிற டீ கடையில இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வா. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சத்யா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? ப்ளீஸ், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண வரல. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன். நாளைக்கு தான் நான் உன்னை பாக்குறது கடைசி. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன் சத்யா. எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ மறுக்காம பண்ணணும். நாளைக்கு காலையில நீ என் வீட்டுக்கு வரணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. என் வீட்டுல வச்சு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை கேட்டுட்டு நீ போயிடலாம். அதை இங்கேயே சொல்லலாம்ல? இல்ல, நான் யாரு, எப்படிப்பட்டவன், உனக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது. எங்க வச்சு சொன்னாலும் உனக்கு என் சிச்சுவேஷனே புரியாது. நீ என் வீட்டை, என் சிச்சுவேஷனை நீ நேர்ல பார்க்கணும். என் வீட்டுல வச்சுதான் நான் அதை சொல்லணும். அதனால மறக்காம நாளை காலையில நீ என் வீட்டுக்கு வரணும். ரொம்ப யோசிக்காத சத்யா. நாளைக்கு அப்புறம் நான் உன்னை எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுல என் வீட்டு அட்ரஸ் இருக்கு. நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. தயவு செஞ்சு வராம மட்டும் இருந்துராத. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். இத ஒரு ஹெல்ப்பா நினைச்சு பண்ணு. உனக்காக உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஊருக்கெல்லாம் நான் வந்தேன்ல, அதுக்கு ஒரு நன்றி கடனுக்காகவாது நீ இத பண்ணணும். நான் கிளம்புறேன் சத்யா. ஸ்ருதி, என்னாச்சு? போன காரியம் சக்சஸா? நான் சொன்ன மாதிரி செயின் தொலைஞ்சிருச்சுன்னு அபிகிட்ட நடிச்சியா? அந்த சாக்கல் அப்படியே அபிய தொட்டுக்கிட்டு பேசினியா? செயினை தேடுறேன்னு 2 பேரும் அங்க இங்கன்னு அப்படியே முட்டிக்கிட்டீங்களா? மா, என்னம்மா அப்படியே லைவ்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்ற? அதையும் கேக்குற? உன் அம்மா என்ன இப்படிதான் கரெக்ட் பண்ணா? ஏங்க சும்மா இருங்க. ஏய், நீ சொல்லுடி. மாமா ரூமுக்கு போனேன், செயினை காணோன்னு ஒரே அழுக. ரூம்ல தேடுற மாதிரியும் நடிச்சேன். அவரும் என்னை நம்பி என் கூட சேர்ந்து தேடினாருமா. வெரி குட். அப்புறம் ஏய், வேகம் பத்தலடி, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. மா, செயின் ரோட்ல விழுந்திருக்கோம். நான் போய் ரோட்ல தேடுறேன்னு சொன்ன உடனே மாமா அப்படியே பதறிட்டாரு. உடனே அவரோட செயினை கழட்டி துப்பரமா என் கழுத்துல போட்டுட்டாரு. அப்படி போதா கதை? ஏய், என்ன சொல்லிடி இந்த செயினை உன் கழுத்துல போட்டா? உன் செயின் கிடைக்கிற வரைக்கும் என் செயினை போட்டுக்கோ, நீ எனக்காக விரதம்லாம் இருக்க, நான் உனக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அட, பச்சாதாபம் பரிதாபம். காதலோட முதல் அத்தியாயம். மா, இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னாருமா. அடடடடா, திருட்டுத்தனம். காதலோட 2வது அத்தியாயம். மா, அப்படிலாம் சொல்லி அவரே என் கழுத்துல போட்டு விட்டாருமா. என் செயின் 2 பவுன் தான், ஆனா அவர் போட்ட செயின் 2 பவுனுக்கு மேலமா. அடடடடா, பாசம், அன்பு, அக்கறை, நெருக்கம், காதலோட 3வது அத்தியாயம். ஏய், போதுண்டி, செயின் தானே போட்டிருக்கா. பா, அப்படி சாதாரண நம்மள சொல்லாதீங்கப்பா. அவரு என் கழுத்துல தாலி கட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. அடடடடா,
கற்பனை, கனவு, மாயை, காதலோட 4வது அத்தியாயம். ஏமா நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அபி நம்ம ஸ்ருதி பக்கம் அப்படியே சாய ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஸ்ருதி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்னால நம்பவே முடியல. அதுக்குள்ள தேவிய சுத்தமா மறந்துட்டானா? ஏங்க இதுக்கே இப்படின்னா, அபி நாளைக்கு ஸ்ருதிய கல்யாணம் பண்ணி இவ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டானா? அபி ஐயோ, என் பொண்ணு அப்படியே தங்கத்திலேயே இழைச்சு தகதகன்னு மின்ன வச்சிருவான். செல்வ நாயகியோட மொத்த சாம்ராஜ்யமே நம்ம கைக்குள்ள வந்துருங்க. இது நிஜமா கனவா? என்னவோ நைட்டு டைம்னு சொன்னீங்க, இப்படி ராத்திரி நேரத்துல எப்படி ரகசிய புதையல் எல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கல்ல. இந்த லவ் ஸ்டோரிய செல்வநாயகி கண்ணுல படுற வரைக்கும் நாம விடவே கூடாதுங்க.